தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து போரம் ஏசியா சார்பில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மனித உரிமைகள் காப்பகத்தின் இயக்குநர் ஹென்றி திபேங் நமது செய்தியாளர்களிடம் பேசுகிறார். இதுகுறித்து மதுரையில் இருந்து செய்தியாளர் கார்த்திக் தரும் நேரடி தகவல்களை கேட்போம். வணக்கம் அனிதா. வணக்கம் சார். வணக்கம். ஜெனிவா மாநாட்டில் எதற்கடைய அடிப்படையில் சொன்னீங்க? இந்த 19வது கூட்டத்திற்கு போரம் ஏசியா என்ற ஆசிய ரீதியில் அரசு சாரா அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு அமைப்பு இருக்கு. அதுல எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருக்கேன். அதன் சார்பாகவும் உலக அமைப்பு சித்திரவதைக்கு எதிரான உலக அமைப்பு அதன் சார்பாகவும் இந்தியாவை மையப்பட்டு இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா அண்ட் யூஎன் இந்த 3 அமைப்புகள் சார்பாக அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்பு செய்தேன். நிலைப்பாடு பற்றி இந்த சென்ற வாரம் நான் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கூட்டங்களில் பங்கேற்பு செய்தேன். அந்த கூட்டங்களில் 2 முக்கிய விஷயங்கள் வெளிவந்தது. ஒன்று, மனித உரிமை பாதுகாவலர் சார்ந்த ஒரு விஜயம், ஸ்பெஷல் ராப்போர்ட்டருடைய விஜயம் சென்ற ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது. அதனுடைய அறிக்கையை அவர்கள் சமர்ப்பித்தார்கள். அதன் பேரில் பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதைவிட மிக முக்கியமாக ஜெனீவாவில் நகரத்திலேயே போன வாரம் நடந்த நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான நிகழ்வுகள். இரண்டாவதாக அதுக்கு முன்னாடி வாரம் இலங்கை அரசு ஒரு 126 நபர்களை கொண்டு வந்திருந்தார்கள். உலக நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அம்பாசிடர்களை அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யுஎஸ் உடைய ரெசல்யூஷனை தோற்கடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் வந்து இது போன்ற ஒரு பையை எல்லாருக்கும் இலவசமாக ஒரு 1000 கணக்கில் இது போன்ற பையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் கூறினார்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே பார்க்க முடியாத புத்தகங்கள் எல்லாம் இங்கே அவர்கள் விநியோகம் செய்தார்கள். உதாரணத்திற்கு ஆன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வந்திருக்கணும். அந்த அறிக்கையை இப்போ கொண்டு வந்து அந்த அறிக்கையை எல்லாருக்கும் விநியோகம் செய்தார்கள். இது போன்ற வீடியோ டேப்ஸ், வெவ்வேறு எல்ஜிடியுடைய அத்துமீறல்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன நடந்தது என்றால், அரசு ஒரு தனி பிரீஃபிங் நடத்தும் பொழுது அரசு சாரா அமைப்புகள் சார்ந்தவர்கள் அந்த பிரீஃபிங்குள் செல்லக்கூடாது என்று தடுத்து, நம்முடைய கூட்டங்கள் எப்படி அடியாட்கள் செய்வார்களோ அதே போல் தடுத்து, திங்கள் காலை 5ஆம் தேதி காலை முதல் அமர்வில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய தலைவர் அதை கண்டித்து இது போன்ற செயலில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை கூறிய பிறகு கியூபாவின் தலைமையில் இந்த எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமல் அங்கே கேட்டுக்கொள்வதில் இந்த மாற்றிக்கொள்வோம், பங்கேற்பு ஜனநாயகத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வோம் என்றெல்லாம் நேற்று ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தீர்மானம் அடுத்த வாரம் வாக்கெடுப்புக்கு வருகிறது. இந்த வாரம் விவாதத்திற்கு வந்து அடுத்த வாரம் வாக்கெடுப்புக்கு வரும். வாக்கெடுப்பில் என்ன முடிவு வருகிறதோ அந்த முடிவுதான் ஐநா சபையினுடைய முடிவாக இருக்கும். இதில் மிக முக்கியமான நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்தியா ஐநா சபையில் யுஎஸ் கொண்டு வருகின்ற அந்த தீர்மானத்தில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் பல உண்டு. தமிழர்கள் என்ற முறையில் கருத்து வேறுபாடுகள் உண்டு, மனித உரிமை ஆர்வலர் என்ற முறையில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. இது ஒரு முழுமையான தீர்மானம் அல்ல என்று நமக்கு தெரிகிறது. சர்வதேச ரீதியில் செயல்படுகின்ற ஒரு மெக்கானிசம் தான் இதை விசாரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் நமக்கு இருந்தாலும், இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை இந்தியா முழுமையாக ஏற்று ஆதரிக்க வேண்டும். அதற்காக நான் அலைன்ஸ் கண்ட்ரீஸ் மூலம் மத்தியில் பிரச்சாரம் செய்து அவர்களே வாக்களிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை.